உயிரற்ற ஒரு மனிதனின் சடலத்தை உற்றார் உறவினர்கள் சுடுகாட்டிற்கு கொண்டு செல்லும் அதே வேளையில் அந்த ஆன்மா எங்கே இருக்கும் என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? இதோ 86,000 காத தூரம் கொண்ட அந்த பயங்கரமான பயணம் இப்போதே தொடங்குகிறது. வெறும் எலும்பும் சதையும் இல்லாத ஒரு காற்று உடலோடு பாவ புண்ணியங்களுக்கான கணக்கை சந்திக்க அந்த ஆன்மா தயாராக இருக்கிறதா? பெற்றோரை மதிக்காமல் போனது, பசியோடு வந்தவர்களுக்கு உணவளிக்க மறுத்தது, பிறர் சொத்தை அபகரிக்க திட்டம் போட்டது. ஏன்? யாருக்கும் தெரியாமல் நாம் செய்த மிகச்சிறிய துரோகங்கள் வரை அனைத்தும் அங்கே கணக்கிடப்படும். இந்த ஒவ்வொரு பாவத்திற்கும் அங்கே காத்திருக்கும் தண்டனைகளை கேள்விப்பட்டால் உங்கள் இரத்தம் உறைந்து போகும். அந்த தண்டனை என்னவென்று தெரிந்தால் நீங்கள் அதிர்ச்சியில் உறைந்து போவீர்கள். நவீன மருத்துவம் கூட வியக்கும் உடலியல் ரகசியங்களும் நாம் செய்த ஒவ்வொரு பாவத்திற்கும் காத்திருக்கும் அந்த மர்மமான நரகங்களும் இங்கே விரிவாக விளக்கப்படுகின்றன. இது வெறும் புராணம் அல்ல, ஒவ்வொரு மனிதனும் கடக்க வேண்டிய இறுதிப் பயணத்தின் ரகசிய வரைபடம். இந்த மரணப் பயணத்தின் மர்மங்களை முழுமையாக புரிந்து கொள்ள இந்த வீடியோவை இறுதி வரை தவிர்க்காமல் பாருங்கள். இது போன்ற பல அதிரவைக்கும் மர்மங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிந்து கொள்ள இப்போதே நமது மெயின் ஆஃப் மிஸ்டரி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மரணத்தின் கடைசி நொடியில் ஒரு மனிதன் எதை உணர்வான்? கருட புராணம் சொல்லும் உண்மைகள் உங்கள் இரத்தத்தை உறைய வைக்கும். ஒரு மனிதனின் இறுதி மூச்சு பிரியும் அந்த வினாடியில் அவனது ஐம்புலன்களும் ஒவ்வொன்றாக செயலிழக்கத் தொடங்கும். கண்கள் மேல் நோக்கிச் சொருகும், நாக்கு வறண்டு போய் பேச்சுத்திறன் அற்றுப்போகும். உடல் குளிர்ந்து போகத் தொடங்கும் அதே வேளையில் அவனது ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஒரு நிழற்படம் போல அவன் முன்னே வந்து நிற்கும். உயிர் பிரியும் தருணத்தில் அந்த உடலைச் சுற்றி ஒரு கனத்த அமைதி நிலவும். ஆனால் அந்த ஆன்மாவோதான் வாழ்ந்த உடலை விட்டு வெளியேற முடியாமல் தவிக்கும். மூலாதாரம் வழியாக பிராணசக்தி வெளியேற முற்படும்போது உடலில் ஒரு நடுக்கம் ஏற்படும். இதனால்தான் முன்னோர்கள் மரணத் தருவாயில் உடலை தரைக்கு மாற்றச் சொல்கிறார்கள். உயிர் பிரிந்த அந்த வினாடியில் இருவிகாரமான யமதூதர்கள் அங்கே வந்து நிற்பார்கள். சிவந்த கண்களும் கையில் பாசக்கயிற்றையும் கொண்ட அவர்கள் ஆன்மாவை பலவந்தமாக இழுத்து ஒரு சூட்சும உடலில் அடைப்பார்கள். இப்போது அந்த ஆன்மாவிற்குத்தான் இறந்துவிட்டோம் என்பது முழுமையாக தெரியும். தன் உடலைச் சுற்றி உறவினர்கள் அழுவதையும் உடலை அடக்கம் செய்ய தயார் செய்வதையும் அது ஒரு சாட்சியாக நின்று வேடிக்கை பார்க்கும். ஆனால் யமதூதர்கள் அந்த ஆன்மாவை அங்கே நீண்ட நேரம் இருக்க விட மாட்டார்கள். ஒரு வினாடிக்குள் அந்த ஆன்மா யமதர்மனின் சபை முன் நிறுத்தப்படும். அங்கே காலதேவன் ஒரு உத்தரவை பிறப்பிப்பார். இந்த ஜீவனை மீண்டும் அவன் வாழ்ந்த இடத்திற்கே அழைத்துச் செல்லுங்கள். 12 நாட்கள் அங்கேயே இருக்கட்டும். அந்த நாட்களில் செய்யப்படும் சடங்குகளின் மூலமே இவனுக்கு அடுத்த பயணத்திற்கான உடல் கிடைக்கும். மறுநொடியே அந்த ஆன்மா மீண்டும் தன் வீட்டின் வாசலில் வந்து நிற்கும். ஆனால் இப்போது அதற்கு பசியும் தாகமும் எடுக்கத் தொடங்கும். எனக்கு யாராவது சோறு போடுங்கள் என்று அது கதறும். ஆனால் அதன் குரல் யாருக்கும் கேட்காது. தன் உடல் சாம்பலாவதைக் கண்டு அது ஓலமிடும். இந்த முதல் 12 நாட்கள் அந்த ஆன்மாவிற்கு மிகவும் கடினமான காலம். ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்படும் பிண்டங்கள் மூலமாகத்தான் அதற்கு யமலோக பாதையை கடப்பதற்கான ஒரு புதிய உடல் உருவாகும். 12ஆம் நாள் சடங்குகள் முடிந்தவுடன் உறவுகளுடனான கடைசி பிணைப்பும் அறுக்கப்படுகிறது. இப்போது யமதூதர்கள் மீண்டும் வருவார்கள். அவர்களின் கையில் இருக்கும் கயிறு அந்த ஆன்மாவின் கழுத்தில் இருக்கும். இப்போதிருந்துதான் அந்த 86,000 காத தூர பயணம் தொடங்குகிறது. யமதூதர்களின் பாசக்கயிற்றில் பிணைக்கப்பட்ட அந்த ஆன்மா தன் வீட்டை திரும்பி திரும்பி பார்த்தபடி கதறி அழுகிறது. ஆனால் காலதேவனின் தூதர்கள் சற்றும் இரக்கமின்றி அந்த ஆன்மாவை தரதரவென இழுத்துச் செல்கிறார்கள். இப்போதிருந்துதான் அந்த 86,000 காத தூரம் கொண்ட பயங்கரமான பயணம் தொடங்குகிறது. ஒரு நாளைக்கு 247 காத தூரம் வீதம் அந்த ஆன்மா இமைக்காமல் நடக்க வேண்டும். வழியெங்கும் கொதிக்கும் மணலும் கால்களை கிழிக்கும் கூர்மையான முட்களும் நிறைந்த காடுகள் அந்த ஆன்மாவை வரவேற்கின்றன. தாகத்தினால் நாக்கு வறண்டு பசியால் வயிறு ஒட்டிப்போய் அந்த ஆன்மா ஓலமிடுகிறது. வழியில் வைவஸ்வத பட்டணம் என்ற ஒரு நகரத்தை கடக்க வேண்டியிருக்கிறது. அங்கே வெப்பத்தால் கொதிக்கும் நீர் மட்டுமே இருக்கும். குடிக்க ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடைக்காது. நான் உயிரோடு இருந்தபோது செய்த பாவங்கள் இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்கும் என்று நினைக்கவில்லையே என்று அந்த ஆன்மா தவிக்கிறது. பூமியில் வாழும்போது சாதுக்களையும் பெரியோர்களையும் ஏளனம் செய்த ஆன்மாக்கள் அங்கே யமதூதர்களின் இரும்புத் தடிகளால் அடித்து துன்புறுத்தப்படுகின்றன. அந்த பாதையில் ஆன்மாக்கள் ஒரு பயங்கரமான நதியை சந்திக்கின்றன. அதுதான் வைதரணி நதி. அந்த நதியில் தண்ணீர் இருக்காது. அதற்கு பதில் இரத்தமும் சீழும் மலமும் கலந்த கலவையே ஆறாக ஓடுகிறது. அதில் கொடிய ஜந்துக்களும் பயங்கரமான முதலைகளும் ஆன்மாக்களை துண்டு துண்டாக கடிக்க காத்திருக்கின்றன. பூமியில் வாழும்போது கோதானம் செய்த ஆன்மாக்களுக்கு மட்டும் அங்கே ஒரு படகு வரும். மற்ற ஆன்மாக்கள் அந்த இரத்த ஆற்றிலேயே மூழ்கி தத்தளிக்க வேண்டும். அந்த நதியின் நாற்றம் பல மைல் தூரத்திற்கு அந்த ஆன்மாவின் சுவாசத்தை நெரிக்கிறது. ஒவ்வொரு அடியிலும் அந்த ஆன்மா தன் பிள்ளைகள் போடும் மாசிக பிண்டத்திற்காக காத்து நிற்கிறது. ஆனால் பூமியில் வாழும்போது எவருக்கும் தானம் செய்யாத ஆன்மாவிற்கு அந்த உணவு கூட கிடைக்காமல் பேய் பிசாசுகள் பிடுங்கிச் சென்று விடுகின்றன. செத்த பிறகு என்ன கதி வந்தால் என்ன, இருக்கும்போது அனுபவிப்போம் என்று இருமாந்திருந்த ஆன்மாக்கள்
இப்போது கர்மவினையின் பிடியில் சிக்கித் துடிக்கின்றன. யமதூதர்கள் இரக்கமின்றி அந்த ஆன்மாவை மீண்டும் அடித்து இழுத்துச் செல்கிறார்கள். இந்த பயணம் இன்னும் முடியவில்லை. சித்திரகுப்தனின் கணக்கும் யமதர்மனின் தீர்ப்பும் அந்த ஆன்மாவிற்காக காத்திருக்கின்றன. யமதூதர்களின் பிடியில் இருக்கும் அந்த ஆன்மா யமலோகத்தின் எல்லையை நெருங்கும் போது அங்கே தர்மபுர வாயில் என்ற பிரம்மாண்டமான கோபுரத்தை காண்கிறது. அந்த இடத்தைச் சுற்றி பல மைல் தூரத்திற்கு பயங்கரமான ஓலங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றன. அங்கே இருப்பவர்கள் செய்த பாவங்களுக்கு ஏற்ப அவர்களின் சூட்சும உடல் சிதைக்கப்படுவதை அந்த ஆன்மா திகிலுடன் வேடிக்கை பார்க்கிறது. யமதூதர்கள் இப்போது அந்த ஆன்மாவை யமதர்மராஜாவின் மாளிகைக்குள் அழைத்துச் செல்கிறார்கள். அந்த மாளிகையின் நுழைவாயிலில் சித்திரகுப்தன் அமர்ந்திருக்கிறார். அவர் முன்னால் ஒரு பெரிய ஏடு இருக்கிறது. அந்த ஆன்மா பூமியில் பிறந்த நாள் முதல் அது செய்த ஒவ்வொரு செயலும், பேசிய ஒவ்வொரு சொல்லும், ஏன் ரகசியமாக எண்ணிய எண்ணங்கள் கூட அந்த ஏட்டில் துல்லியமாக பதிவாகியிருக்கிறது. சித்திரகுப்தன் அந்த ஆன்மாவை ஏளனமாக பார்த்து, நீ செய்த ரகசிய துரோகங்கள் யாருக்கும் தெரியாது என்று நினைத்தாயா? இதோ பார் உன் கணக்கை என்று அதட்டுகிறார். அந்த ஆன்மா நடுங்கிக் கொண்டே தன் பாவங்களை ஒப்புக்கொள்கிறது. அடுத்ததாக ஒரு மாபெரும் சிம்மாசனத்தில் யமதர்மராஜா அமர்ந்திருப்பதை அந்த ஆன்மா காண்கிறது. அவருடைய கண்கள் நெருப்பு பிழம்பைப் போல ஜொலிக்கின்றன. அவருடைய கட்டளைப்படி அந்த ஆன்மா செய்த பாவங்கள் ஒவ்வொன்றாக பட்டியலிடப்படுகின்றன. பிறர் சொத்தை அபகரித்தவன், வாய் பேச முடியாத விலங்குகளை துன்புறுத்தியவன், தாகத்தோடு வந்தவனுக்கு தண்ணீர் தராதவன் என்று குற்றச்சாட்டுகள் அடுக்கப்படுகின்றன. அந்த ஆன்மா தன் பிள்ளைகளிடமிருந்து ஏதேனும் புண்ணியம் வந்து சேருமா என்று ஏக்கத்துடன் பார்க்கிறது. ஆனால் பூமியில் வாழும்போது எவருக்கும் எந்த உதவியும் செய்யாத அந்த ஆன்மாவிற்கு அங்கே பரிந்து பேச ஆள் இல்லை. யமதர்மராஜா தன் கையில் இருக்கும் தண்டாயுதத்தை உயர்த்தி தீர்ப்பு வழங்குகிறார். அந்த தீர்ப்பை கேட்டவுடன் அந்த ஆன்மாவின் இதயம் தவிக்கிறது. இந்த ஜீவனை நரகத்திற்கு இழுத்துச் செல்லுங்கள் என்ற இடி முழக்கம் போன்ற சத்தம் அங்கே கேட்கிறது. அந்த மாளிகையைச் சுற்றி 28 வகையான நரகங்கள் நெருப்பை கக்கிக் கொண்டு காத்திருக்கின்றன. யமதூதர்கள் அந்த ஆன்மாவை தூக்கிச் சென்று முதல் நரகத்தின் வாயிலில் நிறுத்துகிறார்கள். அங்கே காத்திருக்கும் தண்டனைகள் நாம் கற்பனை செய்தும் பார்க்க முடியாத அளவிற்கு பயங்கரமானவை. யமதூதர்கள் அந்த ஆன்மாவை முதல் நரகத்தின் வாயிலில் தள்ளுகிறார்கள். அங்கே வீசும் காற்று கூட நெருப்பை விடக்கூடிய வெப்பத்தை கொண்டிருக்கிறது. முதலாவதாக அந்த ஆன்மா காண்பது தாமிஸ்ரம் என்ற நரகம். பூமியில் வாழும்போது பிறருடைய சொத்துக்களை தந்திரமாக பறித்தவர்களும் அடுத்தவன் மனைவியை தீய எண்ணத்துடன் நோக்கியவர்களும் இங்கே கொண்டு வரப்படுகிறார்கள். அங்கே இருக்கும் யமதூதர்கள் அந்த ஆன்மாவை ஒரு கொதிக்கும் எண்ணெய் சட்டியில் போட்டு வருகிறார்கள். உடல் கருகி அந்த ஆன்மா ஓலமிடும்போது அது மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பும். மீண்டும் அதே தண்டனை தொடரும். ஒரு வினாடி கூட அங்கே நிம்மதி இருக்காது. அடுத்ததாக அந்த ஆன்மா ரௌரவம் என்ற நரகத்தை கடக்கிறது. தான் மட்டும் வாழ வேண்டும் என்பதற்காக மற்ற உயிர்களை வதைத்தவர்கள் இங்கே தண்டிக்கப்படுகிறார்கள். அங்கே ருரு என்ற ஒரு விசித்திரமான மிருகம் இருக்கிறது. அது பார்ப்பதற்கு பயங்கரமான உருவம் கொண்டது. பூமியில் அந்த ஆன்மா எந்தெந்த உயிரினங்களுக்கு துன்பம் விளைவித்ததோ அந்த உயிரினங்கள் அனைத்தும் இங்கே ருரு வடிவம் எடுத்து அந்த ஆன்மாவின் சதையை கொஞ்சம் கொஞ்சமாக பீய்த்து தின்னும். அந்த வலி தாழாமல் ஆன்மா கதறும்போது யமதூதர்கள் இரும்புத் தடிகளால் அதன் தலையில் அடித்து துயரப்படுத்துவார்கள். இதையும் தாண்டிச் செல்லும் போது கும்பிபாகம் என்ற நரகம் தென்படுகிறது. சுவையான உணவிற்காக வாயில்லா பிராணிகளை கொன்று தின்றவர்கள் இங்கே கொண்டு வரப்படுகிறார்கள். இங்கே ஒரு பெரிய கொப்பரையில் கொதிக்கும் எண்ணெய் இருக்கிறது. யமதூதர்கள் அந்த ஆன்மாவை அதில் தூக்கி வீசுகிறார்கள். எவ்வளவு காலம் அந்த ஆன்மா பூமியில் மாமிசம் உண்டு மகிழ்ந்ததோ அவ்வளவு காலம் அந்த எண்ணெய் சட்டியில் கிடந்து வேக வேண்டும். அங்கே அழுகுரல்களும் கருகும் வாசனையும் அந்த பகுதியையே அதிர வைக்கின்றன. ஒவ்வொரு நரகமும் ஒரு பாடத்தை கற்பிக்கிறது. ஆனால் அந்த பாடம் மிக கொடூரமானதாக இருக்கிறது. தர்மநெறி தவறி நடந்தவர்கள், பொய் சாட்சி சொன்னவர்கள் மற்றும் ஏழைகளை வஞ்சித்தவர்கள் அவீசி என்ற நரகத்தில் தள்ளப்படுகிறார்கள். அங்கே வெளிச்சமே இருக்காது. கும்மிருட்டில் அந்த ஆன்மா எங்கே செல்கிறோம் என்று தெரியாமல் தடுமாறும்போது விஷ ஜந்துக்கள் அதை சூழ்ந்து கடிக்கும். தாகத்திற்கு தண்ணீர் கேட்டால் யமதூதர்கள் கொதிக்கும் செம்பை கரைத்து குடிக்க கொடுப்பார்கள். நான் செய்த ரகசிய துரோகங்கள் இப்போது பகிரங்கமாகிவிட்டதே என்று அந்த ஆன்மா கதறி அழுகிறது. ஆனால் கர்ம வினையின் பிடியிலிருந்து தப்பிக்க அங்கே எந்த வழியும் இல்லை. தண்டனைகள் தொடர்கின்றன. தண்டனைகள் அங்கேயே முடிந்து விடுவதில்லை. அந்த ஆன்மா அடுத்து காலசூத்திரம் என்ற நரகத்திற்கு இழுத்துச் செல்லப்படுகிறது. பூமியில் வாழும்போது பெரியோர்களையும் பெற்றோர்களையும் மதிக்காமல் அவர்களை வதைத்தவர்கள் இங்கே கொண்டு வரப்படுகிறார்கள். அங்கே தரை முழுவதும் செப்புத் தகடுகளால் ஆனது. அந்த தகடுகள் நெருப்பினால் சிவக்க காய்ச்சப்பட்டிருக்கும். அந்த ஆன்மா அங்கே வெறும் கால்களோடு ஓட வேண்டும். தப்பிக்க முயலும்போது யமதூதர்கள் அதன் மேல் சாட்டையடி கொடுத்து மீண்டும் அந்த நெருப்புத் தரையிலேயே விழச் செய்வார்கள். ஒவ்வொரு அடியும் அந்த ஆன்மாவின் பாதங்களை உருக்கும். தொடர்ந்து அந்த ஆன்மா அசிபத்ரவனம் என்ற பயங்கரமான காட்டிற்குள் தள்ளப்படுகிறது. இந்த காட்டில் உள்ள மரங்களின் இலைகள் சாதாரண இலைகள் அல்ல. அவை ஒவ்வொன்றும் கூர்மையான கத்திகளைப் போன்றவை. அங்கே வீசும் காற்றில் அந்த இலைகள் உதிர்ந்து ஆன்மாவின் உடலில் படும்போது உடல் துண்டு துண்டாகச் சிதைக்கப்படும். ஐயோ,
காப்பாற்றுங்கள் என்று அந்த ஆன்மா அலறும்போது அங்கே இருக்கும் வேட்டை நாய்கள் அதன் சதையை பிடுங்கி எறியும். தான் செய்த அதிகார துஷ்பிரயோகத்திற்கும் பிறரை ஏமாற்றியதற்கும் இங்கே அந்த ஆன்மா மிகப்பெரிய விலையை கொடுக்கிறது. இறுதியாக அந்த ஆன்மா சூதமுகம் என்ற நரகத்தை அடைகிறது. அங்கே தீய வழியில் பொருளீட்டியவர்களும் மற்றவர்களின் நம்பிக்கையை துரோகம் செய்தவர்களும் தண்டிக்கப்படுகிறார்கள். யமதூதர்கள் அந்த ஆன்மாவை ஒரு பெரிய எந்திரத்தில் வைத்து நசுக்குவார்கள். கரும்புச் சாறு பிழிவது போல அந்த ஆன்மாவின் உடல் நசுக்கப்பட்டு சாறு பிழியப்படும். அந்த வலியின் வேதனை வார்த்தைகளால் விவரிக்க முடியாதது. இப்படி செய்த ஒவ்வொரு பாவத்திற்கும் தனித்தனியாக தண்டனைகளை அனுபவித்து முடித்த பிறகுதான் அந்த ஆன்மாவிற்கு அடுத்த பிறவிக்கான வாய்ப்பு வழங்கப்படுகிறது. கருட புராணம் என்பது வெறும் பயமுறுத்தல் அல்ல, அது ஒரு வாழ்க்கை நெறிமுறை. நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும், அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, நிச்சயம் அதற்கான பலனை தரும் என்பதை இது உரக்கச் சொல்கிறது. வாழும்போதே தர்மம் செய், பிறருக்கு தீங்கு நினைக்காதே என்பதே இந்த மரணப் பயணம் நமக்குச் சொல்லும் ரகசியம். இந்த தண்டனைகளை கேட்ட பிறகாவது ஒரு மனிதன் நல்வழியில் நடக்க முற்படுவான் என்பதே இதன் நோக்கம். இந்த மர்மமான பயணம் இன்னும் தொடர்கிறது. நரக தண்டனைகள் என்பது ஒரு ஆன்மாவை சிதைப்பது மட்டும் நோக்கமல்ல, அது செய்த பாவத்தின் கரையை போக்குவதற்கான ஒரு வழிமுறை என்கிறது கருட புராணம். பகுதி 5 நாம் பார்த்த கொடூரமான நரகங்களை தாண்டி அந்த ஆன்மா இப்போது மகா ராவுரவம் என்ற அடுத்த கட்ட நரகத்தை அடைகிறது. இங்கே வருபவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. பிறருடைய குடும்பங்களை சிதைத்தவர்களும் வாரிசுரிமைக்காக பொய் சொல்லி மற்றவர்களை வீதியில் நிறுத்தியவர்களும் இங்கே கொண்டு வரப்படுகிறார்கள். இந்த நரகத்தில் ஒரு பிரம்மாண்டமான இருப்புத் தூண் இருக்கும். அது எப்போதும் நெருப்புப் பிழம்பாக தகதகவென மின்னிக் கொண்டிருக்கும். யமதூதர்கள் அந்த ஆன்மாவை அந்த நெருப்புத் தூணோடு சேர்த்து கட்டி அணைக்கச் செய்வார்கள். அந்த வெப்பத்தில் ஆன்மாவின் சூட்சும உடல் உருகி வழியும். நான் செய்தது தவறு, என்னை விட்டுவிடுங்கள் என்று அந்த ஆன்மா கதரும் ஓசை அந்த நரகம் முழுவதையும் அதிர வைக்கும். ஆனால் அங்கே கருணைக்கு இடமே இல்லை. ஒரு வினாடி உடல் கருகினால் அடுத்த வினாடியே பழையபடி உடல் மாறிவிடும். தண்டனை மீண்டும் மீண்டும் தொடரும். அடுத்ததாக அந்த ஆன்மா அந்த கூபம் என்ற நரகத்திற்கு இழுத்துச் செல்லப்படுகிறது. பூமியில் வாழும்போது பிற உயிர்களை வதைத்தவர்களும் விலங்குகளை அநியாயமாக கொன்றவர்களும் இங்கே தண்டிக்கப்படுவார்கள். இங்கே ஒரு ஆழமான கிணறு இருக்கும். இந்த கிணறு முழுவதும் விஷப்பாம்புகளும் தேள்களும் கடியும் பூச்சிகளும் நிறைந்திருக்கும். யமதூதர்கள் அந்த ஆன்மாவை அந்த கிணற்றுக்குள் தூக்கி வீசுவார்கள். அங்கே இருக்கும் விஷ ஜந்துக்கள் அந்த ஆன்மாவின் உடலை சல்லடையாக துளைக்கும். தப்பிக்க வழி தெரியாமல் அந்த கிணற்றின் சுவர்களில் முட்டி மோதி ஆன்மா கதரும். அந்த பாம்புகள் சாதாரணமானவை அல்ல, அவை யமலோகத்தின் கொடிய சக்திகளால் உருவாக்கப்பட்டவை. இதையும் தாண்டி பிரலாப் என்ற நரகம் தென்படுகிறது. பிறரை பற்றி தேவையில்லாமல் அவதூறு பரப்பியவர்களும் பொய் சொல்லி பிறர் வாழ்க்கையை நாசமாக்கியவர்களும் இங்கே கொண்டு வரப்படுகிறார்கள். அவர்களின் நாக்கை இரும்பு இடுக்கியால் பிடித்து வெளியே இழுத்து யமதூதர்கள் சித்திரவதை செய்வார்கள். ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு தண்டனை என்ற கணக்கில் அங்கே விசாரணை நடக்கும். தான் செய்த ரகசிய துரோகங்கள் இப்போது பகிரங்கமாக வெளிச்சத்திற்கு வருவதைக் கண்டு அந்த ஆன்மா வெட்கித் தலைகுனியும். இப்போதுதான் அந்த ஆன்மாவிற்கு புரிகிறது, பூமியில் ஒருமுறை சொன்ன பொய்க்கு இங்கே 1000 ஆண்டுகள் தண்டனை கிடைக்கும் என்று. இந்த பயணம் இன்னும் நீண்ட தூரம் செல்ல வேண்டியிருக்கிறது. இருள் சூழ்ந்த அந்த நரகப் பாதையில் யமதூதர்கள் அந்த ஆன்மாவை மேலும் ஒரு கொடிய இடத்திற்கு இழுத்துச் செல்கிறார்கள். அங்கே ஒரு பிரம்மாண்டமான இரும்பு மரம் நிற்கிறது. அந்த மரத்தின் கிளைகள் முழுவதும் கூர்மையான ஊசிகளைப் போல நீட்டிக் கொண்டிருக்கின்றன. பூமியில் வாழும்போது பெரியவர்களையும் ஞானிகளையும் அவமதித்தவர்கள் மற்றும் பிறர் மனதை கசப்பான வார்த்தைகளால் புண்படுத்தியவர்கள் இங்கே கொண்டு வரப்படுகிறார்கள். யமதூதர்கள் அந்த ஆன்மாவை அந்த இரும்பு மரத்தில் கட்டி வைத்து அதன் உடலை துளைக்கச் செய்வார்கள். ஒவ்வொரு ஊசியும் ஆன்மாவின் சூட்சும உடலில் ஏறும்போது அந்த வேதனையை தாங்க முடியாமல் ஆன்மா துடிக்கும். அடுத்ததாக அந்த ஆன்மா அசிபத்ரவணம் என்ற பயங்கரமான காட்டிற்குள் தள்ளப்படுகிறது. இந்த காட்டில் உள்ள மரங்களின் இலைகள் சாதாரண இலைகள் அல்ல, அவை ஒவ்வொன்றும் கூர்மையான கத்திகளைப் போன்றவை. அங்கே பலமான காற்று வீசும்போது அந்த கத்தி போன்ற இலைகள் உதிர்ந்து ஆன்மாவின் உடலில் பட்டு உடல் துண்டு துண்டாக சிதைக்கப்படும். ஐயோ, காப்பாற்றுங்கள் என்ற அந்த ஆன்மா அலறும்போது அங்கே இருக்கும் வேட்டை நாய்கள் அதன் சதையை பிடுங்கி எறியும். தான் செய்த அதிகார துஷ்பிரயோகத்திற்கும் பிறரை ஏமாற்றியதற்கும் இங்கே அந்த ஆன்மா மிகப்பெரிய விலையை கொடுக்கிறது. இதையும் தாண்டி அந்த ஆன்மா சூதமுகம் என்ற நரகத்தை அடைகிறது. அங்கே தீய வழியில் பொருள் ஈட்டியவர்களும் மற்றவர்களின் நம்பிக்கையை துரோகம் செய்தவர்களும் தண்டிக்கப்படுகிறார்கள். யமதூதர்கள் அந்த ஆன்மாவை ஒரு பெரிய எந்திரத்தில் வைத்து நசுக்குவார்கள். கரும்புச் சாறு பிழிவது போல அந்த ஆன்மாவின் உடல் நசுக்கப்பட்டு சாறு பிழியப்படும். அந்த வலியின் வேதனை வார்த்தைகளால் விவரிக்க முடியாதது. மேலும் அந்த ஆன்மா சந்தம்சம் என்ற பகுதிக்கு கொண்டு வரப்படுகிறது. இதில் திருட்டில் ஈடுபட்டவர்கள் மற்றும் பிறரை வஞ்சித்தவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். கொதிக்கும் இரும்பு இடுக்குகளால் ஆன்மாவின் தோலை உரித்து யமதூதர்கள் சித்திரவதை செய்வார்கள். ஒவ்வொரு முறையும் தோல் உரிக்கப்படும் போதும் இனி ஒருபோதும் பாவம் செய்ய மாட்டேன் என்று ஆன்மா கதரும். ஆனால் கர்மவினையின் கணக்கு முடியாமல் அந்த தண்டனை நிற்காது.
தான் செய்த ரகசிய பாவங்கள் ஒவ்வொன்றாக தீர்க்கப்படத் தொடங்கியிருப்பதை அந்த ஆன்மா இப்போதுதான் முழுமையாக உணரத் தொடங்குகிறது. யமதூதர்கள் இப்போது அந்த ஆன்மாவை ஒரு திறந்தவெளி பகுதிக்கு இழுத்து வருகிறார்கள். அங்கே சாரமேயாதனம் என்ற பயங்கரமான இடம் இருக்கிறது. பூமியில் வாழும்போது விஷம் வைத்துக் கொன்றவர்களும் உணவில் கலப்படம் செய்து உயிர்களோடு விளையாடியவர்களும் இங்கே தண்டிக்கப்படுகிறார்கள். அங்கே நூற்றுக்கணக்கான பயங்கரமான வேட்டை நாய்கள் காத்துக் கொண்டிருக்கும். அந்த நாய்கள் சாதாரணமானவை அல்ல, அவை யமலோகத்தின் காவல் தெய்வங்கள். அந்த ஆன்மாவை அந்த நாய்களின் முன்னால் யமதூதர்கள் வீசுவார்கள். அவை அந்த ஆன்மாவின் சதையை கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்கித் தின்னும். அந்த ஆன்மா வலியால் துடிக்கும்போது மீண்டும் அதன் உடல் தானாகவே வளர்ந்துவிடும். இப்படி தன் பாவம் தீரும் வரை அந்த ஆன்மா அந்த வேதனையை அனுபவிக்க வேண்டும். தொடர்ந்து அந்த ஆன்மா அவீசி என்ற நரகத்தை அடைகிறது. இங்கே பொய் சாட்சி சொன்னவர்களும் ஆன்மீக கோட்பாடுகளை தவறாக பயன்படுத்தி மக்களை ஏமாற்றியவர்களும் தள்ளப்படுகிறார்கள். அங்கே ஒரு பெரிய மலை இருக்கும். யமதூதர்கள் அந்த ஆன்மாவை அந்த மலையின் உச்சிக்கு இழுத்துச் சென்று அங்கிருந்து தலைகீழாக கீழே தள்ளுவார்கள். கீழே விழும்போது பாறைகளில் மோதி அந்த ஆன்மாவின் எலும்புகள் சுக்குநூறாக உடையும். ஆனால் அங்கே மரணம் கிடையாது. உடைந்த எலும்புகளுடனும் சிதைந்த உடலுடனும் அந்த ஆன்மா மீண்டும் மீண்டும் அந்த மலையின் மேல் ஏறிச் செல்ல வேண்டும். தாகத்திற்கு தண்ணீர் கேட்டால் கொதிக்கும் செம்பை கரைத்து குடிக்க கொடுப்பார்கள். இதையும் தாண்டி அந்த ஆன்மா க்ஷுரதாரம் என்ற நரகத்திற்கு வருகிறது. பிறருடைய நிலத்தை அபகரித்தவர்களும் ஏழைகளின் வாழ்வாதாரத்தை அழித்தவர்களும் இங்கே தண்டிக்கப்படுகிறார்கள். அங்கே தரை முழுவதும் கூர்மையான கத்திகளால் ஆனதாக இருக்கும். யமதூதர்கள் அந்த ஆன்மாவை அந்த கத்தி முனைகளின் மேல் ஓடச் சொல்வார்கள். பாதங்கள் கிழிந்து ரத்தம் கொட்டும் போதும் ஓட முடியாமல் விழும்போதும் பின்னாலிருந்து சாட்டையடி விழும். நான் செய்த துரோகங்கள் இப்போது என் பாதங்களை கிழிக்கிறதே என்று அந்த ஆன்மா கதரும். ஆனால் அந்த நரகத்தில் ஒரு வினாடி கூட அமைதி இருக்காது. ஒவ்வொரு நரகமும் ஒரு செய்தியை சொல்கிறது. யாருக்கும் தெரியாமல் நீ செய்த பாவம் இங்கே உன்னை துரத்தி வரும். அந்த ஆன்மா இப்போது அடுத்த நரகத்தை நோக்கி கொண்டு செல்லப்படுகிறது. அங்கே காத்திருக்கும் தண்டனைகள் இன்னும் கொடுமையானவை. தண்டனைகளின் தீவிரம் குறையாமல் யமதூதர்கள் அந்த ஆன்மாவை வைதரணி நதியின் ஒரு கிளைப்பகுதிக்கு இழுத்துச் செல்கிறார்கள். அங்கே பூயோதகம் என்ற நரகம் இருக்கிறது. பூமியில் வாழும்போது புனிதமான நதிகளை அசுத்தப்படுத்தியவர்களும் பொது இடங்களை சீரழித்தவர்களும் மற்றவர்களுக்கு சொந்தமான கிணறுகளை விஷமாக்கியவர்களும் இங்கே தண்டிக்கப்படுகிறார்கள். அங்கே ஒரு பெரிய குளம் இருக்கிறது. ஆனால் அதில் நீர் கிடையாது. அதற்கு பதில் அழுகிய பிணங்களின் சீழும் இரத்தமும் நிறைந்திருக்கும். யமதூதர்கள் அந்த ஆன்மாவை அந்த குளத்திற்குள் அமிழ்த்துவார்கள். அந்த துர்நாற்றத்தை ஒரு வினாடி கூட தாங்க முடியாமல் ஆன்மா திணறும். தான் செய்த அசுத்தங்களுக்கான பலனை அங்கே ஒவ்வொரு துளியாக அது அனுபவிக்கும். அடுத்ததாக அந்த ஆன்மா விலோகிதம் என்ற நரகத்தை அடைகிறது. மற்றவர்களின் நம்பிக்கையை பெற்று அவர்களை சூதாட்டத்திலோ அல்லது ஏமாற்று வேலையிலோ சிக்க வைத்து அவர்களின் பணத்தை பறித்தவர்கள் இங்கே கொண்டு வரப்படுகிறார்கள். அங்கே பெரிய இரும்பு பாறைகள் தானாகவே உருண்டு வந்து அந்த ஆன்மாவின் மேல் ஏறி நசுக்கும். ஒவ்வொரு முறை நசுக்கப்படும் போதும் பணம் பணம் என்று அலைந்த அந்த ஆன்மாவின் பேராசை அங்கே அடித்து நொறுக்கப்படுகிறது. அந்த பாறைகளின் பாரம் தாழாமல் ஆன்மா துடிக்கும் போது யமதூதர்கள் அதை எள்ளி நகையாடுவார்கள். இதையும் தாண்டி சுசீமுகம் என்ற மிகக் கொடிய நரகம் தென்படுகிறது. அற்பமான காரணங்களுக்காக பிற உயிர்களை கொன்று அவற்றின் மாமிசத்தை ருசித்தவர்கள் இங்கே தண்டிக்கப்படுகிறார்கள். அங்கே ஆயிரக்கணக்கான கூர்மையான ஊசிகள் தானாகவே காற்றில் பறந்து வந்து அந்த ஆன்மாவின் உடல் முழுவதும் தைக்கும். ஒரு தையல் எந்திரத்தில் துணி தைப்பது போல அந்த ஆன்மாவின் உடல் முழுவதும் ஊசிகளால் தைக்கப்படும். அந்த வேதனை நரம்புகளை உருக்கும்போது நான் செய்த பாவம் இவ்வளவு பெரியதா என்று ஆன்மா அழுது புலம்பும். இப்போது அந்த ஆன்மா கிட்டத்தட்ட எல்லா நரகங்களையும் கடந்துவிட்டது. அதன் சூட்சும உடலில் இருந்த பாவக்கரைகள் ஓரளவுக்கு கழுவப்பட்டு விட்டன. ஆனால் கர்மவினையின் கணக்கு இன்னும் ஒரு முடிவுக்கு வரவில்லை. அந்த ஆன்மா மீண்டும் யமதர்மனின் சபை முன்னால் நிறுத்தப்படுகிறது. அங்கே சித்திரகுப்தன் அந்த ஆன்மாவின் தண்டனை காலம் முடிந்துவிட்டதை உறுதி செய்கிறார். இனி அந்த ஆன்மா அடுத்த பிறவிக்கு தயார் செய்யப்பட வேண்டும். ஆனால் அது என்ன பிறவியாக இருக்கும்? அது முந்தைய வாழ்க்கையில் செய்த புண்ணியங்களை பொறுத்தது. நீண்ட நெடிய நரகப் பயணத்திற்கு பிறகு அந்த ஆன்மா மீண்டும் யமதர்மராஜாவின் சபை முன்கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறது. இப்போது அந்த ஆன்மா முற்றிலும் சிதைந்து தன் அகந்தை அழிந்து தான் செய்த தவறுகளை உணர்ந்த நிலையில் இருக்கிறது. சித்திரகுப்தன் அந்த ஆன்மாவின் பாவக் கணக்குகளை சரிபார்த்து தண்டனை காலம் முடிந்துவிட்டது என்று அறிவிக்கிறார். ஆனால் இது முடிவல்ல, ஒரு புதிய தொடக்கம். இப்போது அந்த ஆன்மாவின் புண்ணிய கணக்குகள் பார்க்கப்படுகின்றன. பூமியில் வாழும்போது அந்த ஆன்மா செய்த மிகச்சிறிய நன்மைகள் கூட இப்போது அதற்கு பெரும் உதவியாக மாறுகின்றன. யமதர்மராஜா அந்த ஆன்மாவை பார்த்து, உன் கர்ம வினைக்கு ஏற்ப நீ மீண்டும் பூமிக்குச் செல்ல வேண்டும். அங்கே நீ செய்த புண்ணியங்கள் உனக்கு ஒரு நல்ல சூழலை அமைத்துக் கொடுக்கும். ஆனால் நீ செய்த பாவங்கள் இன்னும் முழுமையாக உன்னை விட்டு நீங்கவில்லை. அவை நோய்களாகவோ அல்லது சவால்களாகவோ உன்னை தொடரும் என்று கட்டளையிடுகிறார். அந்த ஆன்மா மீண்டும் ஒரு கருவறைக்குள் நுழைய தயாராகிறது. முந்தைய வாழ்க்கையின் நினைவுகள் அனைத்தும் மெல்ல மெல்ல மறைக்கப்படுகின்றன.
மீண்டும் ஒரு பிறப்பு, மீண்டும் ஒரு வாழ்க்கை. கருட புராணம் சொல்லும் இந்த மர்மமான பயணம் நமக்கு உணர்த்துவது ஒன்றே ஒன்றுதான். மரணம் என்பது அழிவல்ல, அது ஒரு மாற்றம். நாம் இந்த பூமியில் வாழும் ஒவ்வொரு வினாடியும் மிக முக்கியமானது. நாம் யாருக்கும் தெரியாமல் செய்யும் ஒரு சிறு தீமை கூட யமலோகத்தின் ஏடுகளில் பதியப்படுகிறது. அதே சமயம் நாம் செய்யும் ஒரு சிறு தானம் அல்லது உதவி அந்த பயங்கரமான நரகப் பாதையில் நமக்கு நிழலாகவும் தாகத்திற்கு தண்ணீராகவும் வந்து சேரும். வாழ்க்கை என்பது ஒரு தேர்வு. அதில் தர்மத்தை தேர்ந்தெடுப்பவன் மட்டுமே அமைதியான மரணத்தை தழுவுகிறான். இத்தோடு கருட புராணம் சொல்லும் மரணத்திற்கு பிந்தைய 10 காலகட்டங்களின் பயணம் நிறைவடைகிறது. இந்த பயணம் நமக்கு சொல்லும் செய்தி இதுதான்: பிறருக்கு தீங்கு செய்யாதீர்கள், முடிந்தவரை தர்மம் செய்யுங்கள். ஏனெனில் நீங்கள் இங்கிருந்து கொண்டு செல்லப் போவது உங்கள் சொத்துக்களையோ அல்லது பந்தங்களையோ அல்ல, நீங்கள் செய்த கர்ம வினைகளை மட்டுமே. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். கருட புராணத்தின் இந்த 10 பகுதி மர்ம பயணம் இத்துடன் நிறைகிறது. மரணம் ஒரு முடிவல்ல, அது நாம் செய்த செயல்களின் கண்ணாடி. நாம் பேசும் ஒவ்வொரு சொல்லும், யாருக்கும் தெரியாமல் நினைக்கும் ஒரு சிறு தீய எண்ணம் கூட யமலோக ஏடுகளில் பதியப்படுகிறது. சொத்து, அந்தஸ்து, ஏன் உங்கள் உடல் கூட ஒரு பிடி சாம்பலாகப் போகிறது. ஆனால் உங்கள் நிழலாக தொடர்ந்து வரப்போவது நீங்கள் செய்த தர்மமும் புண்ணியமும் மட்டுமே. இந்த பயணம் உங்கள் மனதில் ஒரு சிறு மாற்றத்தை ஏற்படுத்தினால் அதுவே எங்களின் வெற்றி. காலதேவன் பாசக்கயிற்றை போடும் முன் நல்வழியில் நடக்கத் தொடங்குங்கள். இந்த தொடர் உங்கள் சிந்தனையை தூண்டியிருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் உறவினர்களுக்கும் இதை பகிர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள். இதுபோன்ற பல மர்மமான ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள மெயின் ஆஃப் மஸ்டரி தமிழ் சேனலுக்கு இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். இந்த பகுதிகளில் உங்களை மிகவும் அதிர வைத்த விஷயம் எது? உங்கள் பதிலை கமெண்ட் செய்யுங்கள். அடுத்த விறுவிறுப்பான வீடியோவில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மெயின் ஆஃப் மிஸ்டரி தமிழ்.